வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ எம்எட்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் பேசிக்ஸ் இன் எஜுகேஷனல் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு பேப்பர் உங்களுக்கு இருக்குது. அதில் உள்ள ஃபர்ஸ்ட் யூனிட் தான் பார்க்க போகிறோம். அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் டு எஜுகேஷனல் ரிசர்ச், அதாவது கல்வி ஆராய்ச்சியை பற்றின ஒரு அறிமுகம் தான் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல ரிசர்ச் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரிசர்ச்? ரிசர்ச் அப்படின்னா ரீ அண்ட் சர்ச் அப்படிங்கிற ரெண்டு வேர்ட்ஸோட காம்பினேஷன் தான் ரிசர்ச். ரீ அப்படின்னா என்ன? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ரீனா திரும்ப, மறுபடியும், அகைன் அப்படிங்கிறது தான் ரீ அப்படிங்கிறதோட மீனிங். சர்ச் அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்தை தேடுறது, டு ஃபைண்ட் அவுட், டு டிஸ்கவர், டு இன்வெஸ்டிகேட் அப்படின்னு சொல்லலாம். எதை தேடி கண்டுபிடிக்கிறாங்க? ஒரு நியூ நாலேஜ், சரியா? ஒரு புதிய ஒரு நாலேஜை, ஒரு புதிய இன்சைட்டை, இல்லை புதிய இன்ஃபர்மேஷனை, ஏதோ ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. அகைன் சர்ச் பண்ணி புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்றதுனால நமக்கு தெரியுது ஏற்கனவே அதை பற்றின சில தகவல்களோ இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஏற்கனவே தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம திரும்பவும் தேடி புதுசாக ஒரு இன்சைட்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ரிசர்ச். ஓகே, ஸோ இப்போ ரிசர்ச் பற்றி க்ரஷ்வெல் அப்படிங்கிறவர் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்க்கலாமா? அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரிசர்ச் இஸ் எ ப்ரொசீஜர் ஆஃப் ஸ்டெப்ஸ் யூஸ்டு டு கேதர் அண்ட் அனலைஸ் இன்ஃபர்மேஷன் டு இன்க்ரீஸ் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எ பர்டிகுலர் டாபிக் ஆர் இஷ்யூ. இவர் இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரிசர்ச்ங்கிறது ஒரு ப்ரொசீஜர், அதில் சில ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி சில இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ணி அனலைஸ் பண்ணுறோம். எதுக்கு கேதர் பண்ணி அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டாபிக் பற்றியோ ஒரு இஷ்யூ பற்றியோ இன்னும் பெட்டராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்காக நம்ம கேதர் பண்ணி அனலைஸ் பண்ணி பண்ணுற ஒரு ப்ரொசீஜருக்கு பேர் தான் ரிசர்ச் அப்படிங்கிறது க்ரஷ்வால் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா என்ன ரிசர்ச்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ ரிசர்ச் அப்படின்னா அது ஒரு ப்ராசஸ், இல்லை ஒரு ப்ரொசீஜர். இது ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ்னா அதில் ஏற்கனவே சில ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இதை இன்னும் சயின்டிஃபிக் டிஸ்கவரி அப்படின்னு சொல்லலாம், ப்ராப்ளம் ஓரியன்டேட் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ரிசர்ச் அப்படின்னா ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகே, இந்த யூனிட்ல எஜுகேஷனல் ரிசர்ச்னு கொடுத்துருக்கு. அதாவது கல்வி, எஜுகேஷனல் ஃபீல்டில் சில ப்ராப்ளம் இருக்கும் இல்லை, அதை பற்றினதான ஒரு ஆராய்ச்சி, அதை பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் நம்ம ரிசர்ச்னா அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, எப்படி ஒரு ப்ரொப்போசல் எழுதணும், ஸோ பிளஜியாரிசம் அப்படின்னா என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இந்த யூனிட்ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, வாட் இஸ் த மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் ரிசர்ச், அதை பற்றி தான் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரிசர்ச் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.